பயப்படாதீர்கள். பக்கத்தில் யாரும் தான் சொல்லுங்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தை ஏன் வருது? எப்பெல்லாம் பயம் வருதோ சொல்லுங்கள், எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியணும், நான் சாதாரண ஆள் இல்லடா, நான் விசேஷித்த. பிசாசு எப்போவுமே உங்களை நீ செஞ்சதை வச்சு நீ யாரு அப்படின்னு காட்டுறான். அதனால் நீ ஒரு பாவி. நிறைய பிரசங்கில் சார், நீ செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதை வச்சு நீ யாரு, செஞ்சதை வச்சு யாரு, செஞ்சதுலேருந்து நீ யாரு. ஆனால் தேவன் என் உறவில் நீ யாரு என்கிற இடத்துல உங்களை பார்க்க விரும்புகிறார். செஞ்சதில் நீ யாருன்ற முக்கியம் இல்லை, என்னுடைய உறவில் நீ யாரு, உறவின் அடிப்படையில் நீ எனக்கு மகனாக இருக்கு. என் தலை முடியெல்லாம் நம்பர் போட்டு எண்ணி வச்சிருக்காருன்னா என் உறவுகளை எல்லாம் எண்ணி வச்சிருப்பாரா இல்லையா? என் குடும்பத்தை, என் பிள்ளை, என் மனைவியை, அம்மா அப்பா அத்தனை பேர் எண்ணிருப்பாரா இல்லையா? என்னுடைய சபையில் இருக்கிற என்னுடைய உடன் ஊழியர்கள், என் ஸ்டாஃப்ஸ் அவர் கவுண்ட் பண்ணிருப்பாரா இல்லையா? என் தலை முடி அவருக்கு முக்கியம்னா இவங்களா அவருக்கு முக்கியம் இல்லையா? என் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் முக்கியம் இல்லையா? என் மனைவி முக்கியம் இல்லையா? என் பிள்ளைகள் முக்கியம் இல்லையா? என் தகப்பன் தாய் முக்கியம் இல்லையா? என் உடன் பிறந்த சகோதரிகள் முக்கியம் இல்லையா? என் சபையில் வருகிற ஜனங்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் ஊழியத்துக்கு உதவி செய்கிறார்களே சப்போர்ட்டர்ஸ், அவர்கள் அவருக்கு முக்கியம் இல்லையா? என் தலைமுடி முக்கியம் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு முக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். என் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்றால் இவர்கள் எல்லோரும் எண்ணப்பட்டிருக்கிறார்கள். they are considered. நீ பரிசுத்தமானனால பிள்ளையாகல, நீ பிள்ளை ஆகி விசேஷமானவன் ஆனனால இப்ப பரிசுத்தமாயிட்டு இருக்கிற. இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே, எப்படி இவன் பாவியான மனுஷனா இருக்கிறானே அப்படின்றாங்க. அடுத்து இவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்றாரு. அவர் இல்லையா, ஒரே ஆளை வேற வேற டைமென்ஷன்ல பாக்குறீங்க. இவங்க சொல்றாங்க இவன் பாவியான மனுஷன் அல்லவா அப்படின்றாங்க. என்ன செயலின் அடிப்படையில் பார்க்குறாங்க, இதான் டெவில் சைஸ். அவர் சொல்றார் இவன் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாய் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்திலே நம்மை குறித்த குறைவான மதிப்பீடுகளை பிசாசானவன் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையும் குறைவான ஸ்தலத்திலே வைப்பதற்கு பிசாசு விரும்புகிறான். ஆனால் தேவனோ நம்முடைய இருதயத்திலே நம்முடைய உண்மையான மதிப்பீடுகளை கொடுத்து ஒரு உண்மையான இடத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்த தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய மனதை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமான. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இந்த அருமையான வேளையிலே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். நான் அதை விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் வைப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி எவ்வளோ எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். இவைகளிலும் மேலானவைகளை நாம் காண்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். நீ செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். உம் சித்தம் செய்யணும், இன்னும்
பார்க்கணும், உம்மோடு இணையணும், உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இணையணும். ஆராதனை, come on everybody, ஆராதனை, ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கேதானே. ஓ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை மறுரூபமாக்குங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபம் அடைய வந்திருக்கும் உங்களை ஒருவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஸோ வேதத்திலே 4 வகையான நிலங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரியவர்களே, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பாறை உள்ள நிலம், முட்கள் அடர்ந்த நிலம், நல்ல நிலம் என்று 4 நிலத்தை வேதம் சொல்லுகிறது. அப்போ வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் என்பது அந்த வசனத்தை கூட வந்து உள்வாங்கவே இல்லை. அது ஏற்கனவே இறுகி இருந்துச்சு. அப்படின்னா ப்ரீடெஸ்டைன்டு மைண்ட் செட். அதாவது இவற்றெல்லாம் கடவுள் பேச மாட்டார், அவர்கிட்ட பேசுவார். அதாவது இவன் முன்னாடியே இறுகிறான், எப்படி முன்னாடியே செட் பண்ணிடுறான். இவர் கொஞ்சம் கலராக சட்டையெல்லாம் போடுறாரு, இவர் கலராக பேண்ட்டு போடுறாரு, இவர்கிட்ட பேச மாட்டார். அப்போ முன்னாடியே மைண்ட் செட்டு, இங்கே பேசுவார், இங்கே பேச மாட்டார், இந்த சேனலில் அப்படி நீங்கள் முன்னாடியே மைண்டை கணிக்கிறான் பாருங்கள். அவன்கிட்டலாம் எவ்வளோ விலையேறப்பட்ட சத்தியம்னாலும் உள்ளே போகாதான். அந்த குரூப் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு, அதாவது டக் அவுட் ஆகிடுறாங்க. போய் பேட்டை பிடிக்கிறதுக்குள்ளே ஸ்டெம்பை காணாமல் போயிடுது, அப்படி போயிடுது. அடுத்து ஒரு குரூப் இருக்குது. தட் குரூப் வந்து யாருன்னா வந்து கற்பாறை உள்ள நிலம், அதாவது எமோஷ்னலி இன்பேலன்ஸ். டக்குன்னு வாங்கினோன்னா பாக்கான்னு அப்படியே துடிக்கிறது. அடுத்து திடீர்னு பார்த்தா ஆளை காணோம், கேட்ட வார்த்தை மறந்துடுது. திரும்ப பார்த்தா இன்னொரு சர்ச்சிலேருந்து காக்கா, அங்கேருந்து இன்னொரு இடத்துல இட் இஸ் கீப் ஆன் இன் ரவுண்டிங். ஏன்னா மேல் டாப்பில் நல்ல மண் அப்படியே சர்ன்னு உள்ளே போகும். உள்ளே போனால் ஒரு கல் இருக்கும். ஸோ நான் அடிக்கடி சொல்லுவேன், சில நேரம் விசுவாசமும் எமோஷன்ஸும் ஒரே மாதிரியே இருக்கும். நிறைய பேர் எமோஷனல் பீப்புள் தோற்று போகிறத பார்த்து விசுவாசிகள் ஏன் தோற்று போனாங்கன்னு நினைப்பாங்க. விசுவாசிகள் இல்லை, தே ஆர் எமோஷ்னலி இன்பேலன்ஸ்ட். ஏன்னா நல்ல நிலத்தை பற்றி பேசும்போது நன்மையும் பொறுமையுமான நிலத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ ஃபெய்த் எப்போவுமே ஒரு பேஷன்ஸோடு இணைஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபெய்த்தில் வந்து பேஷன்ஸ் இருக்காது. அதாவது பொறுமை இல்லாத விசுவாசம். அதுதான் வெளியில் புதுன்னு இருக்கும், மண் உள்ள கற்பாறை இருக்கும். அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவனுக்கு நடக்கலாம் தூக்கி விட்டுருவான். அந்த வேர் வந்து முட்டி திரும்பிடும். அவன் டைம் வச்சுருப்பான், டக்குன்னு அது கீழே வந்து அவன் வச்சுருப்பான். இதுக்குள்ளே நடந்தால் வச்சுக்குவோம், இல்லாட்டி எனக்குள்ளே கற்பாறையை வச்சுருப்பான். அந்த டைமுக்குள்ளே நடக்கலாம்னு டப்புன்னு திருப்பி விட்டுரும், அது வாடிடும். ஆனால் நல்ல நிலம் வந்து கீழே பாறையே இருக்காது. எவ்வளோ தூரம் போனாலும் போட்டுமையா, என்னைக்குனாலும் கர்த்தர் செய்வாரியா. அதான் நல்ல நிலம். இது இடையில ஒரு நிலம் இருக்குது, 3வது நிலம். அது வந்து முள் இருக்கிற நிலம். இதில் வந்து செடியும் நல்லா வளருது, முள்ளும் நல்லா வளருது. தட்ஸ் அனதர் திங். அப்போ இந்த முள் கவலை எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை நெருக்கிது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல வசனங்கள், நல்ல வார்த்தைகள் இது வளரும்போது தேவையில்லாத தீமையான காரியங்களை வளருவதற்கு நீ இடம் கொடுக்காதீங்க. அதுக்கு தண்ணி ஊற்றாங்க. தண்ணி ஊற்றும்போது 2க்கு சேர்த்தே ஊற்றுறது. கடைசியில் அது வளர்ந்து இதை நெருக்கணும். 2 டச் இருந்துக்கிட்டு இருந்தாலே ஏதாச்சும் ஒன்று டாமினேட் பண்ணிடும் லைஃப்பில். நான் பார்த்துட்டேன், யூதாஸ் பாருங்க, 2 டச் இருந்துச்சு. பரிசேயர் கூட டச் இருந்துச்சு, இயேசுநாதர் கூட டச் இருந்துச்சு. டக்குன்னு ஒன்று ஒரு செகண்டில் டாமினேட் பண்ணிடு. என்றைக்கோ ஒரு நாள் ஒன்று டாமினேட் பண்ணும். ஏன்னா 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்யவே முடியாது. 2 இன்ஃபர்மேஷனையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று இன்னொன்று சோக் பண்ணி ஒன்று இன்னொன்று ஸ்வாலோ பண்ணிடும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் தேவையில்லாத கேட்கக்கூடாது, தேவையானதை கேளுங்கள் என்று சொன்னார். ஸோ இந்த உலக இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு நீங்கள் பைபிளையும் கேட்கும்போது, காலையில் கர்த்தர் என்ற சொன்னார், நாலேஜ் பின்னாடி இந்த உலகம் போயிட்டுருக்கு. ஒருவேளை இந்த உலகம் அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சிலுவையிலே நான் அவர்களுக்காய் மரித்தேனே அந்த இன்சிடென்ட், அந்த அறிவை அறிஞ்சுக்கிற சொல்லு. அது கண்ணில் பார்த்த ஒரு இன்சிடென்ட் தானே, அதை அறிந்து கொள்ள சொல். அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலுவையில் நான் அறையப்பட்டதை அறிந்து கொள்ள சொல்.
அறிவில் தானே நடத்தப்படுவேன் என்று சொல்வார்கள். ஆனால் நான் அறையப்பட்டேன் என்கிற அறிவை அறிந்து கொள்ள சொல், அந்த அறிவில் நடத்தப்பட சொல் அப்படின்னாரு. ஸ்பிரிட்டில் நடத்தப்பட முடியாது, நாலேஜால் நடத்தப்படும்னா 2000 வருஷத்துக்கு நான் வந்தேன்ல, மனசுனா வந்தேனா இல்லையா, உலகமே அதை ஒத்துக்கிருச்சுல, கிமுன்னு பிரிச்சிருக்குல, ஸோ ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் எவிடென்ட் இருக்குல்ல, ரைட், எவிடன்ஸ் இருக்குல்ல, ரைட், அப்போ நான் வந்தேன்ல, செத்தேன்ல, நான் பாவம் இல்லைன்றது கன்ஃபார்ம் தானே, அப்போ எந்த பாவத்துக்காக மறித்தேன். ஸோ நாலேஜ் எல்லாம் வளரணும்னா அந்த நாலேஜில் வா, அந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னாரு. ஸோ 3வது அன்னெசரி நாலேஜ். 2வது எமோஷனல் இன்பேலன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீடெஸ்டைன் மைண்டு. இது எல்லாம் இப்போ இதோ போதும்னு நினைக்கிற மெசேஜ், இப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஆவியானவர் கொடுத்த 4 பாயிண்ட்டுக்கே ஒரு அழகாக சின்ன புக்கு எழுதிடலாம். முதலாவது ப்ரீடெஸ்டைன் மைண்ட். இங்கே பேசுவார், இங்கே பேச மாட்டான், என்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறானோ அன்னைக்கே அவன் பெருமையில் அழிஞ்சான்னு அர்த்தம். இங்கே பேச மாட்டான்னு சொல்கிற அளவுக்கு நீ மிகப்பெரிய ஞானியா, அதனால் உனக்கு எந்த சத்தியமே கிடைக்காது, போயிரு அப்படின்னு அனுப்பிடுறாரு தேவன். 2வது குரூப்பு எமோஷனல் இன்பேலன்ஸ்ட். தே வில் ஹேவ் டைம் செட். அது பண்ணால் பார்ப்போம் இல்லாட்டி அப்படின்னு. பொறுமை கிடையாது, பொறுமை இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. 3வது உலக அறிவும் தேவை, எனக்கு இதுவும் தேவை, எல்லாம் காதில் விழுவணும், இதுவும் காதில் விழுவும் போது ஒன்று நெருக்கி ஒரு நாள் இட் சோக் அப்படின்னு கழுத்தை நெரிச்சு தான், கழுத்தை நெரிச்சு கொன்றுது வசனத்தை. அந்த தொண்டையை பிடித்துன்னு பைபிள் எழுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வசனத்தோட கழுத்தை நெரிச்சிடும், அதுவும் போயிடும். ஸோ என்னால் அடக்க முடியாமல் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நியூஸ்னா, ஜோம் பண்ணணும், நான் சிகரெட் குடிக்கிறதுல, தண்ணி அடிக்கிறதுல, நான் வந்து பாவத்தில் வந்து அடிமையாக இருந்தால் நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நீ ஜெபிப்பியோ அப்படி நீ ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த அன்னெசரி இச்சிங் ஆஃப் மை இயர் அரிக்குது காது, அந்த அந்த கேவலமான மனநிலையிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரே. ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் திங். அது ஒரு பாவம், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த வசனத்தை ஒரு நாள் அதை அழித்து போடும் என்று சொன்னார். 4வது நல்ல நிலம். கைத்தட்டுங்க ஒரு காமே. இந்த நல்ல நிலத்தை விழுந்த விதை வந்து 100 மடங்காக பலன் தருது. அப்போ விதை எல்லாருக்கும் தான் விதைக்கப்படுது, சிலருக்கு மட்டும் பலன் தருது. கை தட்டுங்க ஒரு காமே. ஹல்லேலூயா. 200 பேர் 500 பேர் சர்ச்சில் இருக்காங்க சார், 500 பேருக்கு வசனத்தை சொல்கிறோம் சார், ஆனால் 500 பேர் வாழ்க்கையிலையும் என்ன இல்லை, பலன் இல்லை சார். ஏன் சார் பலன் இல்லைன்னா, நீங்கள் நிலத்தை அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் சார். இந்த நிலம் நல்ல நிலம் சரியில்லை. விதை ஒரே விதை தான் சார், விதைக்கிறோன்னு ஒருத்தன் தான் சார், ஆனால் ரிசல்ட் மட்டும் மாறுது சார். ஏன்னா நிலம் வேறு மாதிரி இருக்குது சார். சில உட்காந்துக்கிட்டே இருக்கான் சார், ஆனால் இவர்கிட்ட பேச மாட்டார், மைண்ட் செட்லேயே உட்காந்துருக்கான் சார், அவன்கிட்ட போகாது சார். சார் இன்னொருத்தன் வந்து பார்ப்போம் அப்படின்னு பொறுமையே இல்லாமல் ஒரு விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான் சார். இன்னொருத்தன் வந்து உலக அறிவோடு கூட உட்காந்துருக்கான் சார். எல்லாத்தையோட இன்னொருத்தன் சின்ன பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கான் சார். கை தட்டுங்க ஒரு ஆமே. ஸோ நீங்கள் ஒரு நல்ல நிலமாக இருக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள், விழுந்த விதைகள் 100 மடங்கு பலன் கொடுத்தது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 12, 6, 7, 8. 6, 7 போதும். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, நீங்கள் விசேஷமானவர்கள். பிதாவே, இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம். நாங்கள் யார் என்கிற அறிவையும், நாங்கள் யார் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிற விருப்பத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையாய் நடத்துவாராக. காலையில் முதல் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது ஆராதனை அப்படி ஆசீர்வதித்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸில் வேற ஒரு செய்தியை பேசினேன். அதாவது திஸ் ஜெனரேஷன் இஸ் த ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேசினார். அதாவது லூக்கா 11 அதிகாரத்தில் திஸ் ஜெனரேஷன் வில் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ஆல். அதான் இங்கே இந்த சந்ததியில் இந்த காலத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் இந்த சந்ததி தாண்டா காரணம் அப்படின்ற இயேசு சொன்னார். அப்போ இது எதுக்காக பேசுனீங்கன்னா, ஒவ்வொரு ஜென்ரேஷன் நடக்கிற சம்பவங்களுக்கு அந்தந்த ஜென்ரேஷன் தான் காரணம். அவங்க தான் பொறுப்பு, காரணம் இல்லை, அவங்க தான் பொறுப்புன்றார். அப்போ நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு யார் பொறுப்பு, தேவனா பிசாசா அப்படின்னா, என் அன்புக்குரியவர்களே எனக்கு புரியல. தேவன் இல்லைன்றது நமக்கு தெளிவாக தெரியும். பிசாசு காரணமா அப்படின்னா பிசாசு காரணம், ஆனால் பிசாசு பொறுப்பு அல்ல. பொறுப்பு யார்? நம்ம தான் பொறுப்பு. பாம்பு கொத்த தான் செய்யும், நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதுக்காண்டி பாம்பு வச்சுருக்கக்கூடிய கொண்டு வந்து வீட்டில் திறந்து வச்சிங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ என் அன்புக்குரியவர்களே, அவைகள் துரத்தப்பட வேண்டும், அவைகள் அழிக்கப்பட வேண்டும்.
அதுக்கு தான் நம்ம பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. ஸோ முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத இன்றைக்கி நடக்கிற ஒவ்வொரு மரணத்துக்கும் கர்த்தர் அந்தந்த ஜென்ரேஷன்லாம் கேட்பார். பல விஷயங்களை பேசியிருக்கிறேன் நான். அப்போ சபையானது அந்த பொறுப்பை உணரணும். அந்த பொறுப்பை புரிந்து கொள்ளாமல் அவங்கள டைவெர்ட் பண்ணுறது யார்? டீச்சர்ஸு. பிரசங்கம் பண்ணுறவன் நம்ம பொறுப்பு இல்லைப்பா, இது கடைசி நாளத்தில் எல்லாம் நடக்கிறதாம்பா, எல்லாம் உட்கார சொல்லி கடைசியாக நடக்கிறது என்று சொல்லி மக்களை மழுங்கடித்தார்கள். ஆனால் சோம்பேறியோட வயல் எப்படி ஆனால் பூமியை யாருடைய பொறுப்பில் கர்த்தர் கொடுத்தாரு என்பதெல்லாம் நிறையா பேசியிருக்கோம். அதனால கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் தான்டா பொறுப்பு. உங்களை இப்படி பொறுப்பை உணராமல் வச்ச உங்கள் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அந்த ப்ரீச்சர்ஸ், அவங்களுக்கு இருக்குடா அப்படின்னாரு. 2 அடுத்தடுத்த வசனம். அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷனும் அந்த ஜென்ரேஷனை சொர்க்கமாக மாற்றுறதும் நரகமாக மாற்றுறதும் அந்த காலகட்டத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளை கொண்டே இருக்கிறது. ஸோ அப்போ அவங்க தான் பொறுப்புனா அவங்க என்ன தான் சார் செய்ய முடியும்னா, நீங்கள் தனியாக அவங்கள விடலை, உங்களுக்கு பெராக்லிட்டோஸ் என்கிற ஹெல்ப்பரை கொடுத்துருக்காரு, பரிசுத்தாவின் உதவியாளர் கொடுத்துருக்காரு. அவர் உங்கள் கூட இருந்து உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை அழகாக செஞ்சு முடிச்சு இந்த பூமியை மாற்றுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எவ்வளோ பயன்படுத்திக்கணுமோ அவ்வளோ பயன்படுத்திக் கொள்ள முடியும். அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். 1 எதை செஞ்சாரோ பிதா அதை உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். சரி, எல்லாத்தையும் அதில் பேசியிருக்கேன், நீங்கள் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். மறுபடியும் இந்த லூக்கா 12 அதிகாரம் 6, 7 வாசிக்கிறேன். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 இதில் 2 இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுது. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி அப்படின்னு இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறார். இவங்க பொய் சொல்கிறாங்களா இல்லை இவங்க 2 பேர் வேறு வேறு கடையில் விசாரித்தாங்களா அப்படின்னு நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. அங்கே 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி தான் விற்றுருக்குறாங்க. அப்படின்னா 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவி தான் வரும். ஆனால் 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் 2 ஜோடி வாங்கினாலே 1 ஃப்ரீ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சீப்பான விஷயம் இந்த அடைக்கலான் குருவி. இந்த அடைக்கலான் குருவி விற்கிறாங்க இல்லையா, அதில் 1 கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. கைத்தட்டுங்க ஒருவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கலான் குருவியே தேவனால் மறக்கப்படுவது இல்லை. அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. நீங்கள் அந்த அறிவை புரிஞ்சுக்காங்க. அடைக்கலான் குருவிகளில் 1 கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. அவர் கவுண்டிங் வச்சிருப்பாராம். எங்கேயா அதை காணோம், மொத்தம் இத்தனை 234 தானே இருந்துச்சு, ஒன்று காணுமே, அவன் எங்கே? அது சைடில் இந்த லைட்டாக இந்த சைடு இந்த கலர் வருமே அப்படின்ற அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுருப்பாராம். அப்படி அடைக்கலான் குருவியே மறக்கப்படுவதில்லைன்னா நீயும் நான் எப்படி மறக்கப்படுவோம் என்பதை சபை இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் ஒன்று நடக்குன்றக்கா எனக்கு நடக்கும் என்று அர்த்தம் அல்ல. அடைக்கலான் குருவிகளில் 1 கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. நான் வாசிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீர் செய்த நன்மைகள் நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கிறேன். 2 வார்த்தை சொல்றாரு. பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க. பயப்படாதிருங்கள், விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். திரும்ப சொல்லுங்க. பயப்படாதிருங்கள், விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க. பயப்படாதிருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் எந்த வசனம் சொல்லுது? 7 சொல்லுது. பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னொரு தடவை சொல்லுங்க. பயப்படாதிருங்கள். பக்கத்தில் யார் இருந்தால் சொல்லுங்க. பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த 2 வார்த்தை ஏன் வருது? எப்பெல்லாம் பயம் வருதோ சொல்லுங்க, எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியணும், நான் சாதாரண ஆள் இல்லடா, நான் விசேஷித்தவன். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயத்துக்கு சரியான மருந்து, நான் எல்லோரையும் போல் அழிக்கப்படுவதற்கு நான் வேலி இல்லாத தோட்டம் அல்ல, நான் விசேஷமானவன் தேவனுடைய பார்வையில். ரேபா கபாலதுரமன மதியங்கரபரபா. சபையானது என்றைக்கு தன்னை விசேஷம் உள்ளவன் என்று புரிந்து கொள்ளுகிறதோ, என்றைக்கு நீ உன்னை கடவுளுடைய பார்வையில் விசேஷமானவன் என்பதை புரிந்து கொள்ளுகிறாயோ, அன்றைக்குத்தான் உனக்குள் இருக்கிற பயம் உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். ஆமென், 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 ஆமென். அப்ப பயத்துக்கு சரியான மருந்து என்ன சொல்றாரு? உன்னை நீ புரிஞ்சுக்க, உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் நான் என்ன இருக்கிறேன், நீ என்னுடைய பார்வைக்கு விசேஷமானவன். அப்ப சபை மட்டும் நான் கடவுளுடைய பார்வையில் எவ்வளவு விசேஷமானவன் என்பதை பற்றி புரிஞ்சு கொண்டே இருந்திருந்தா
அதை பற்றி நிறைய அறிஞ்சிருந்தா சபைக்கு பயம்னு ஒன்றே வந்திருக்காது. கொள்ளை நோயை பற்றி பயம் வராது, வியாதியை பற்றி பயம் வராது. அடிக்கடி நான் ஜெபம் பண்ணி யோசிப்பேன், ஆண்டவரே வியாதியில் கூட மனுஷன் இறந்துடலாம், கொள்ளை நோயில் இறக்குறது ரெண்டுமே வியாதி தானே சார். அதில் என்ன இருந்தால் சார், இதில் இருந்தால் என்ன சார்? நான் சொல்கிறேன், வியாதியை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறது கூட ஈஸி, பக்கத்தில் 4 பேர் கவனிக்கிறதுக்கு இருப்பாங்க. ஆனால் கொள்ளை நோய் அப்போ நம்மளை கவனிக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் உண்மைக்கு. தட் இஸ் நாட் தட் மச் ஈஸி. நான் ஈஸின்னு சொல்ல வரல, கஷ்டமானது தான். ஆனால் நான் என்ன விரும்புவேன்னா, நான் என்ன விரும்புவேன்னா, வியாதியில் கூட ஒருத்தர் செத்துறட்டும், ஆனால் கொள்ளை நோயில் சாகக்கூடாது ஆண்டவரே. அது என்னப்பா, ரெண்டுமே வியாதி தானப்பான்னா, அந்த வியாதி கூட உனக்குன்னு தனியாக வருது, உனக்கு ஒரு மரியாதை இருக்குது, உனக்குன்னு வந்து உன்னை தூக்கிட்டு போகுது. ஆனால் கொள்ளை நோய் வந்து என் மேலே மரியாதையே இல்லாமல் எத்தனையோ பேரை தூக்கிட்டு போகும்போது என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போனா, அப்போ நான் உங்கள் பார்வைக்கு என்ன ஆண்டவரே? நான் உங்கள் பார்வைக்கு விசேஷமே இல்லையா? என்னுடைய மரணம் உடைய பார்வைக்கு விசேஷமானதுன்னு இருக்கே. 1000ங்களில் ஒன்றாய் அழிந்து போவதற்காகவா என்னை படைத்தீர் என்கிற கேள்வி எனக்கு ரொம்ப, நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, வாட் இஸ் இட்? எங்கள் பிள்ளைங்க இப்படி ஆகக்கூடாது ஆண்டவரே. என் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் சபைக்குள் பயம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சபை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நான் சாதாரணமானவன் அல்ல, விசேஷமானவன். ஆவியானவர் ஒன்னே ஒன்று சொன்னாரு, பிதா எப்பவுமே நீங்க விசேஷமானவர்கள் என்றுதான் உங்களை உணர வைக்க விரும்புகிறார். ஒரு எச்சரிப்பின் வசனமாய் நான் எதிரிகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்றுதான் உங்களை உணர வைக்க விரும்புகிறார். ஆச்சா, மறுபடியும் சொல்றேன், தேவன் என்னை எப்பொழுதும் நான் விசேஷமானவன் என்றுதான் உணர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பிசாசோ எப்பொழுதும் நீ மோசமானவன் என்பதை உணர வைக்க விரும்புகிறான். நீ அப்படி ஒன்றும் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன் இல்லையா அப்படின்னு ஒன்று உணர வைக்க அவன் ட்ரை பண்றான். இந்த ஒரு விஷயம் தான் என்ன பெரிய ஷாக் ஆக்குச்சு. நீங்க விசேஷமானவர்கள் சொன்னது யாரு? இயேசு. அம்புட்டு உட்கார்ந்து இருக்கவங்க ஃபுல்லா யாரு சொல்லுங்க? Who are they? பாவிகள், ஆயக்காரர், சாதாரண நபர்கள், வேலை செய்கிறவர்கள், விசுவாசிக்க திராணி இல்லாதவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் பிசாசு எப்பவுமே நீங்க உங்களை தரக்குறைவாகவே உணர வேண்டும் என்று விரும்புகிறான். தரக்குறைவாகவே நீங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். ஆனால் தேவனோ உங்களை ஒரு உயர்வான மதிப்பீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். Devil always wants you to underestimate yourself and he wants to make you guilty, and God always wants you make the right estimation, wants you to have the right estimation about yourself. அதனால அவர் சமூகத்துக்கு வரும்போது நீ துர்மனசாட்சி நீங்கினவனாய் வந்து நில்லுன்றார். அங்க வந்துட்டு நெஞ்சிலே மார்பிலே அடிச்சிட்டு வந்து நிக்காத, துர்மனசாட்சி நீங்கினவனா வந்து நில்லு. அந்த துர்மனசாட்சி நீங்கி நல்ல மனசாட்சியோட வா. முடியலையே சார், அதுக்கு ரத்தத்தை கூட கொடுக்குறேன்டா, ஆனா நீ நல்ல மனசாட்சியிலாண்டா வரணும். எனக்கு நல்ல மனசாட்சி வேணும், அப்பாட்ட வந்து நிக்கணும்ன்றக்காக எனக்கு ரத்தத்தை சிந்திருக்காரு அவரு. ஏன்னா நான் ஒரு பார்வையில விசேஷமானவன். அவற்றை ரத்தத்தில் கழுவப்பட்ட பிறகு நான் விசேஷமானவன் ஆகல. அதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க ரத்தத்தில் கழுவப்பட்டான்டா, சூப்பர்ரா மகனே, அப்படி சொல்லல அவரு. ரத்தத்தில் கழுவப்பட்டதினால் நான் விசேஷமானவன் அல்ல, நான் விசேஷமானவன் என்பதனால் எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். நான் விசேஷமானவன். நான் பாவியா இருக்கும் போதே அவருக்கு விசேஷமானவன். நான் ரட்சிக்கப்பட்டது காரணமே நான் விசேஷமானவன். ஆகையால் தேவன் தம்முடைய ரத்தத்தை எனக்காய் சிந்தி என்னை ரட்சிக்கப்பட வைத்தார். அப்ப முன்னாடி உட்கார்ந்து யாரு? அம்புட்டு பேரும் 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அம்புட்டு அங்கங்கு பாவத்தை செஞ்சவங்க சராசரி மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காரு. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குறிகள் விற்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்றாரு. அவன் பல்ல குத்திட்டு அப்படியே பார்த்துட்டு, ஆமாங்க, ஆம் சாமி அப்படின்றான். அவைகள் ஒன்று கூட உங்கள் பரமபிதாவினால் மறக்கப்படுவதில்லை.
அதில் ஒன்றை கூட நான் மறக்க மாட்டேன். உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன்னை எப்படி நான் மறப்பேன்? உன்னை உருவாக்குனது நான், உன்னை தாயின் கர்ப்பத்தில் சிருஷ்டித்தது நான். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பொய் சொல்லுவார் யாராச்சும் ஒரு தைரியம் சொல்ல முடியுமா? ஒன்னே ஒன்று, இயேசு பொய் சொல்லியிருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பிரசங்கத்தில் இயேசு பொய் சொல்லியிருக்கணும். சார்ஜ் 1. அப்படி இல்லைன்னா இயேசு உண்மை சொல்லியிருக்காரு, முன்னாடி உட்காந்து அந்த எல்லாம் 100% பரிசுத்தவானா இருந்திருக்கணும். 2ல் 1 சொல்லு. ஒன்று இயேசு பொய்யா பிரசங்கிச்சிருக்கணும், ஏன்னா வந்தவன்லாம் கெட்டவன். இல்லை இயேசு உண்மை தான் பேசினார், வந்தவனெல்லாம் நல்லவன். ரெண்டுமே இல்லைன்றேன். இயேசு பொய்யும் சொல்லலை, வந்தவன் நல்லவனும் கிடையாது. இயேசு உண்மை தான் சொன்னார், வந்தவன் சாதாரணமான ஆள் தான். ஆனாலும் அவன் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன் தான். ஆமாம்.